Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி செல்வம் சொல்லுங்க சார் பேசியிருக்காங்க இல்லையா பாலசிங்கம் சார், அதுல உங்களுடைய கருத்து? நியூஸ் அவர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ அடிக்க சொல்லிருங்க. சரி சரி பதிவு செஞ்சிடலாம். நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது அண்ணன் இதயத்துல்லா போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள், அதே போலவே அண்ணன் பாலசிங்கம் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை நியாயப்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிற எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இருக்கிற தார்மீக உரிமையின் அடிப்படையில் ஒரு எதிர்கட்சி என்ன செய்ய முடியும்? நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய அரசியல் கேட்டு தெளிவுபடுத்தி அல்லது அரசாங்கம் நல்ல திசையில அரசை நடத்துவதற்கு, அரசாங்கத்தை நடத்துவதற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கு இருக்கு. அதை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்காங்க. வெள்ளை அறிக்கை கேட்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், முன்னாள் முதலமைச்சர் கேட்கிறார். அதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சு பேசுறார் சொன்னா, என்னை பொறுத்தவரையில இது மிக 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 அற்பத்தனமான அரசியல். என்ன, நான் இந்த வார்த்தைக்காக கூட நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை, ஆனால் கூட சொல்றேன், இது மிக தரக்குறைவான செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாங்கள் முதலமைச்சரோடு நாங்கள் தொழில்துறையினர் போனோம், இவ்வளவு ரூபாய் அரசாங்க செலவுல போயிருக்கோம், அரசாங்கத்தின் சார்பிலே இவ்வளவு முதலீடு ஈர்த்து வந்திருக்கிறோம், அதுல இவ்வளவு பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம், அது இவ்வளவு காலத்துல அந்த தொழில் தொடங்கப்படும் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பற்ற முறையில நடப்பது, அதை கூட்டணி கட்சியாக இருக்கிறவர்கள் தட்டி கேட்பதை விட்டுவிட்டு அதை பூசி வருக முயற்சிப்பது என்பதெல்லாம் ஜனநாயகத்திற்கு இது சரியானது இல்லை, உகந்தது இல்லை. ரைட்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். தூத்துக்குடியில பர்னிச்சர் பார்க் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பர்னிச்சர் பார்க் வரும், கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நேரடி வேலை, 10,000 பேருக்கு மறைமுக வேலைன்னாங்க. பர்னிச்சர் பார்க்கு அடிக்கலாம் நாட்டினாங்க. இன்னைக்கு தெரியல. வின்பாஸ்டுக்கு தூத்துக்குடியில இருந்து எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க? வின்பாஸ்ட் கார் கம்பெனி, அவங்க சொன்னது பர்னிச்சர் பார்க். பர்னிச்சர் பார்க்குக்கும் வின்பாஸ்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வின்பாஸ்ட்ல கார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் அவங்கதான் போக முடியாது, கொரியன் கம்பெனி. ஆனா இப்போ நம்ம இந்த பர்னிச்சர் பார்க் நாங்க தொடங்கி வச்ச முதலமைச்சர், அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஏதாவது பதில் சொல்லணும்ல. அந்த பர்னிச்சர் பார்க்கை சேர்த்தா நீங்க கணக்கு சொல்றீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நீங்க அந்த கணக்குல சேர்க்கும் போது இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இல்ல, இந்த 75% அதெல்லாம் இருக்குங்கிறீங்களா செல்வம்? கண்டிப்பா சார். இது என்ன சார் இது? ஒருவேளை நிறைவேற்றப்படாத 25% அது இருக்கலாமே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், 75% நிறைவேற்றப்பட்டது என்பது அப்பட்டமான, அது தவறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல். ஏன்னு கேட்டா, முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தது எப்படி, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள் கூடுதலாக அந்த அதே நிறுவனத்தில் முதலீடு செய்யறதுக்காக 1-2 கம்பெனி 200 கோடி 900 கோடி அப்படி, அத ஏதோ புதிய முதலீடாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லி திசை மாற்றுகிற வேலையை இந்த அரசு செய்கிறது என்பதுதான தவிர ஒன்னும் நடக்கல. இங்க ஒரு இதுவும் நடக்கல. ஏன்னா அப்படி நடந்திருந்தா பெரிய தொழில்துறை ஞானம் உள்ளவராக சொல்லப்படுகிற டிஆர்பி ராஜா ஒரு அறிக்கை கொடுப்பது என்ன தவறு? தமிழ்நாட்டுடைய தனிநபர் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் டபுள் டிஜிட்ல வந்திருக்கு, இதெல்லாம்
சாத்தியப்படாமல் அது எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டினுடைய கடன் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. 2029 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாடுக்கு இருக்கு. பிஜேபி அரசாங்க கடன் 180 லட்சம் கோடி. நீங்க கேளுங்க. அதாவது 9 லட்சம் நம்ம தமிழ்நாட்டை பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். தூத்துக்குடியில 3 கப்பல் கட்டும் தளம் கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் 31,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியாச்சு. மெட்ரோவுக்கு அடிஷனல் ஃபண்ட் ஒதுக்கியாச்சு. 7,000 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணியாச்சு. இப்படி அகநிலைப்பாதை திட்டம் தொடங்கி மத்திய அரசு திட்டங்களுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா சார், இந்த அரசாங்கம் தன்னுடைய சேவை இழந்த தன்மையை மறைப்பதற்காக இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கிற இடமெல்லாம் மக்கள் கூட்டமாக வந்து அவருக்கு நாலு பொழுது கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. ஒரு தேர்ட் பிளேயர் வேற வந்தாச்சு, யார் விஜய்னு ஒருத்தர். இப்போ இவங்களுக்கு திமுகவிற்கு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணன் இதயத்துள்ளாவும் சரி, நண்பர் பாலசிங்கமும் சரி, வர டிசம்பர் மாசம் வரைக்கும் இப்ப பேசுற இதே தொனியில இதே கருத்தோட பேசுவாங்க. டிசம்பருக்கு பிறகு செல்வன் சார், நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லும் போது வேலை வாய்ப்புகள்லாம் உறுதி செய்யப்படாமல், இவ்வளவு முதலீடுகள் உறுதி செய்யப்படாமல் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், மக்கள் தொகை, தமிழ்நாட்டுடைய மனித வளம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்கள் எல்லாமே எல்லா காலத்திலும் இன்னைக்கு நீங்க நினைச்சாதீங்க, காலங்கள் மாற 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 தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தானாகவே வளரக்கூடியது சார். நீங்க கடந்த காலங்கள்ல 2000 இரட்டை இலக்கம் கலைஞர் ஆட்சியில இரட்டை இலக்கம், திரு ஸ்டாலின் ஆட்சியில இரட்டை இலக்கம் 10 வருஷம் ஏன் குறைஞ்சிச்சு? அண்ணன் ஒன்னே ஒரு கேளுங்க, 4 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை கடனை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்க. பொங்கல் இடாமா 2,500 ரூபாய் கொடுத்தாங்க, வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க அதிமுக அரசு. 2011 வரை கலைஞர் ஆட்சியில வெறும் 1 லட்சம் கோடி தான் சுதந்திர இந்தியாவிலிருந்து கலைஞர் ஆட்சி 2011 வரை 1 லட்சம் கோடி கடன். திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் தெரியுமா? 5.25 லட்சம் கோடி அவர் ஆட்சியை விட்டு போகும்போது வெறும் 10 வருஷத்துல நீங்க வாங்கினது 5.25 லட்சம் கோடி. கலைஞர் சுதந்திரத்திலிருந்து கலைஞர் ஆட்சி வரை இருந்தது வெறும் 1 லட்சம் கோடி. அப்ப 4.25 லட்சம் கோடி ஆண்டுகள் அதிமுக வாங்கிட்டா இல்லையா? இது நாகரிகமா நடந்துட்டு இருக்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, ஐயா பெருந்தலைவர் ஆட்சி காலத்துல 15,000 கோடி தான் கடன் இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க 4 லட்சம் கோடியை வச்சு இந்த அரசாங்கம் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறாங்க. இவங்க இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடனை 9 லட்சம் கோடி கடனுக்கு கூட இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? அரசு ஊழியர் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலை இல்லைன்னு சொல்லி தெருவில் இறங்கி போராடுறாங்க. எல்லா துறையும் போராட்டம். வருவாய்த்துறை அலுவலர்கள் நேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டம். இங்க நீங்க ஒரு பக்கத்தை பார்த்தா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லி கொண்டாடிக்கிட்டு ஒன்றை வெறும் சிக்கலை ஒட்டி முதலமைச்சருடைய முகத்தை காட்டிக் கொண்டு திரை நட்சத்திரங்களை அழைத்து வந்து இவரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார். நன்றி தூத்துக்குடி செல்வன். 180 நாள் இல்ல 200 நாட்களுக்குள்ளாக இந்த அரசு மக்கள் மன்றத்திலே இருந்து அகற்றப்படும். நன்றி.